வணக்கம் அன்பு சினிபாஸ் நேயர்களே, உங்கள் அனைவரை மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நேயர்களே, நம்முடைய சேனல் மூலமாக பல்வேறு பயனுள்ள தகவலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டோட வந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை, கனவு, லட்சியம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா சொந்தமா ஒரு வீடு கட்டுறது தான். நம்ம எல்லாருக்குமே அந்த கனவு இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நிலையில நமக்கான அந்த சொந்தமான ஒரு வீட்டை இன்னைக்கு நம்ம உருவாக்க முடியுமா, நம்ம வீடு கட்ட முடியுமா, அல்லது வீடு வாங்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயமா இருந்துட்டு வருது. அது காரணம் என்னன்னா இன்னைக்குள்ள ஒரு விலைவாசி ஏற்றம். ஸோ இந்த விலைவாசி ஏற்றத்தினால நமக்கான சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு கனவாவே இருந்துட்டு வருது. அந்த நிலையில நம்முடைய சொந்த வீட்டை நம்ம எளிமையான முறையில எப்படி நம்ம அந்த கனவை நினைவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தோட தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தாச்சுன்னா, இன்னைக்கு மிக குறைந்த பட்ஜெட்ல இருந்து உங்களுடைய வீடுகளை கட்ட முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, மினிமமா உங்க கையில ஒரு 10 லட்ச ரூபாய் இருந்தாலே போதும், உங்களுக்கான ஒரு சொந்த வீட்டை கட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தோட தலைநகரான நாகர்கோவில் பகுதியில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய பிரீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கிறோம். இவங்க பார்த்தாச்சுன்னா 25 வருட காலமாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல வெற்றிகரமாக இயங்கி வரக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்துடைய சீஃப் என்ஜினியர் அவங்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். அவங்க கிட்ட இந்த 10 லட்ச ரூபாய் வீடு எப்படி சாத்தியம், அதை எப்படி கட்ட போறோம், ஸோ அதுக்கான சாத்திய கூறுகள் என்ன, ஸோ அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி பண்ணுவாங்க, ஸோ இதனோட லைஃப் எப்படி இருக்கும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீடைல்ஸ் பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான பயனுள்ள பல நிகழ்ச்சிகளை நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நாம நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ நேர்களே, இன்னைக்கு நாம உங்களுடைய சொந்த வீட்டை உருவாக்கக்கூடிய, அதாவது ஒரு குறைந்த பட்ஜெட்ல ஒரு குறைந்த முதலீட்டுல உங்களுக்கான ஒரு சொந்த வீட்டை நீங்க எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி இன்னைக்கு பேச வந்திருக்கிறோம். நாம இன்னைக்கு நாகர்கோவில் இருக்கக்கூடிய பிரீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கிறோம். இவங்க பார்த்தாச்சுன்னா கடந்த 25 வருடங்களாக வெற்றிகரமாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரீஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய தலைமை பொறியாளர் தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ அவங்கள நம்ம சந்திக்கலாம். வணக்கம் சார். சார், இப்போ உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கங்க. இப்போ நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு சொந்த வீடுங்கிறது ஒரு லட்சியமாவே இருக்குது. ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு பொருளாதாரம் இன்னைக்கு விலைவாசி ஏற்றங்கள்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொந்த வீடுங்கிறது ஒரு கனவாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கனவை எப்படி நிறைவேற்றுறது, குறைந்த முதலீட்டுல இருந்து அவங்க எப்படி அவங்களுக்கான சொந்த வீடை உருவாக்கலாம், இதை பத்தி பல சந்தேகங்கள் இருக்குது. இதை பத்தி நம்ம தெளிவா பேச போறோம். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தியும் உங்களுடைய நிறுவனத்தை பத்தியும் ஒரு சிறிய ஒரு அறிமுகம் நம்மளுடைய நேயர்களுக்காக பண்ணுங்க. வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். என் பேர் இன்ஜினியர் எஃப் ஜோசப் ஃபெலிக்ஸ் ராய். நான் 2000 டிப்ளமோ சிவில், அதுக்கு பிறகு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒரு சாதாரண சூப்பர்வைசராக என்னுடைய பணியை ஆரம்பித்து 2005 பி சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போது எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் ரீசெண்டாக. 25 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த ஃபீல்டில். நமக்கு என்னென்னா எப்படி சொல்கிறதுன்னா, குறைஞ்ச இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறதுனாலே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். லைஃப்பில் யாராலையும் இன்னைக்கு வீடு கட்ட முடியுமா முடியாதாங்கூடிய ஒரு கேள்விக்குறியோட தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அன்றாட தேவைகளுக்கான வசதிகளுக்காண்டி நம்ம 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணுறோம். பட் அது கூட பலன் எதுவுமே இல்லாமல் நிறைய பேர் வாடகை வீடு இல்லை ஒரு மேன்சன் இப்படி தான் தங்கிக்கிட்டு நம்ம காலத்தை கடந்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர, ஒரு வீடு கட்டுறது இன்னைக்கு ஒரு என்ன சொல்கிற பெரிய அச்சீவ்மெண்ட். லைஃப்பில் ஒரு யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்கன்னா அச்சீவ் பண்ண முடியும்னா ஒரு வீடு கட்டிட்டாங்கன்னா அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள், இப்போ எங்கள் அப்பா, என்னுடைய அப்பா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு எபோவ் 50-70க்கு மேலே இருந்தவங்களுடைய காலகட்டங்களில் வீடுங்கிறது ஒரு சர்வ சாதாரண விஷயம். ஆனால் பெரிய அளவு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. யார் நினைச்சாலும் வீடு கட்டிடலாம். ஆனால் அன்னைக்கு இருந்த பொருளாதார வசதிகள் எல்லாருக்குமே இருந்தது. இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறதுனாலே மினிமம் ஒரு 50 லட்ச ரூபா வேணும். லக்ஸரி வாழ்க்கை, லக்ஸரியான வாழ்க்கைக்குள்ளே போகும்போது வேணுங்கிற ஒரு தேவை இருக்குது. ஆனால் அதையும் மீறி குறைஞ்ச பட்ஜெட்டில் கண்டிப்பாக தரமான முறையில் பில்டிங் கட்ட முடியும். அப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம அப்பா காலத்துல தாத்தா காலத்துல வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமா இருந்தது.
இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக மாறி இருக்கு. ஒவ்வொருத்தருடைய கனவாட்டம் அது மாறிடுச்சு. பொதுவாக இப்போ சமீப காலமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, காலங்காலமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கறது என்னன்னா, ஒரு வீட்டை கட்டுப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழியாவே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு வீட்டை கட்டுறதும் ஒரு ஒரு வீட்டில் ஒரு திருமணம் முடிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் விஷயமாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தாச்சுன்னா நிறைய பேர் வந்து கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. இந்த ஐடி ஃபீல்டு ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. இருந்தாலும் வந்து அவங்களுக்கான அந்த ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறத வந்து அவங்க எப்படி பிளான் பண்றாங்க, அவங்க எப்படி அதை இன்வெஸ்ட் பண்றாங்க, ஸோ அதை பத்தின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு, கம்ப்யூட்டர் ஃபீல்டு, கால் சென்டர் ஃபீல்டெல்லாம் நிறைய, அதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எபோ 1 லேக் 2 லேக் சேலரி வாங்கக்கூடியவங்கெல்லாம் இருக்கிறாங்க. பட் இன்னைக்கு அவங்க எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கை ஒரு 1 லட்ச ரூபா சேலரி வாங்குறாலுமே அந்த வாழ்க்கையை ரன் பண்ண முடியுமாங்கூடிய ஒரு கேள்விக்குறியோடி தான் எல்லாருமே போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ சென்னையில் இருக்கிறாங்க, எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காகவே அந்த 1 லேக்கை வாங்கக்கூடிய சேலரியில் 90% யூஸ் பண்ணிடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய 10% வச்சு அவங்களால கண்டிப்பாக இன்னைக்கு வாழ்க்கையை ரன் பண்ண முடியும், இல்லை ஒரு சொந்த வீடு கனவுங்கிறத பண்ண முடியுமாங்கிறது தெரியாமல் கேள்விக்குறியோடு இருக்கிறாங்க யங்ஸ்டர்ஸ். அது வந்து காலத்தின் கட்டாயமா இல்லை நம்மளுடைய வளர்ச்சியின் கட்டாயமாங்கிறது தெரியாது. ஏன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா லக்ஸரி வாழ்க்கை, எல்லாருமே வீடுன்னா ஒரு பேலஸாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன தேவையோ நமக்கு தேவைக்கு தகுந்தாலும் ஒரு வீடு அப்படிங்கிறத மறந்துட்டு அது ஒரு ஆடம்பரமான இப்போ இஎம்ஐல வீடு கட்டிட்டு அப்புறம் இஎம்ஐ கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் சொல்லுங்க சார். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா இப்போ வந்து நிறைய சொத்து சுகம் இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய லேண்ட்ல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வீடு கட்டுறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் அது எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தாச்சுன்னா, இந்த நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையை அவங்க சொல்ற மாதிரி நடுத்தர வர்க்கங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 2 கண்டா வாழ்க்கை தான். மேலேயும் போக முடியாது, கீழே வர முடியாது. ஆனா அவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரீம் வந்து ஒரு எப்படியாவது ஒரு சொந்த வீடு. ஒவ்வொருத்தரும் சொல்ற மாதிரி தான், ஒரு குருவி கூட இருந்தாலும் சொந்த கூட இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கான ஒரு சொந்த வீடு கனவு இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப அரசாங்கம் அதற்கான நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும் இது எந்த வகையில அவங்களுக்கு பலன் அளிக்கும்? ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் குறைந்தபட்சமாக எவ்வளவு முதலீடு பண்ணா அவங்களுக்கான சொந்த வீட்டை வந்து அவங்க வந்து உருவாக்க முடியும்? அதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கு? இதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். 20-25 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல 20 பேர் இருப்பாங்க. ஒரு வீடுங்கிறது கூட்டு குடும்பம், 20 பேர் இருப்பாங்க, 10 ரூம் இருக்கும். அப்படிதான் கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு அந்த லக்ஸரி இருந்து பெரிய வீடு, அதாவது ஒவ்வொரு வீடும் பார்த்தீங்கன்னா குறையாம 2000 ஸ்கொயர் ஃபீட் 3000 ஸ்கொயர் ஃபீட் ஓட்டு வீடா இருந்தா கூட, மெட்ராஸ் டெரசிங் ரூஃபிங் ஒரு வீடா இருந்தா கூட 2500 ஸ்கொயர் ஃபீட்டு கீழே எந்த வீடுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஒரு டைம், ஒன்ஸ் அப்பான் ஏ டைம்ல. ஆனா இன்னைக்கு 500 சதுரடியில் ஒரு வீடு கட்டுறது ஒவ்வொரு நடுத்தர மக்களுடைய முடியாத கனவா இருக்கு. அதாவது கனவுல தான் அவங்க வாழ்றாங்க. 500 சதுரடியாவது வீடு கட்டி இருக்க முடியுமா? இப்போ சார் கேட்ட மாதிரி சொந்த இடமா இருந்தாலும் குருவி கூடா இருந்தாலும் சொந்தமா இருக்கணுங்கிறீங்க. அது மாதிரி சொந்தமா கட்ட முடியுமா கூட ஒரு கேள்விக்குறியில தான் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டங்கள் அப்படி மாறிடுச்சு. ஆனா கட்ட முடியும். ஒரு மினிமம் வந்து ஒரு 10 லட்ச ரூபாயிலேருந்து கட்டலாம் குவாலிட்டி அதுக்கு. ஆனா என்னன்னா நீங்க கேட்குற மாதிரி லக்ஸரியா வீடு கட் பண்ண முடியாது. அதுக்கு தேவையான, இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு தேவை ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு டாய்லெட்டு, ஒரு காமன் டாய்லெட், ஒரு கார் பார்க்கிங். இந்த முறையில் நம்ம கண்டிப்பாக ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ள 500 சதுரடி 400 சதுரடி கண்டிப்பாக பண்ண முடியும். பண்ண முடியாதுங்கிறது கிடையாது, நல்ல குவாலிட்டியாக பண்ணலாம். ஆனால் லக்ஸரி போனால் பண்ண முடியாது. லக்ஸரி போனீங்கன்னா நீங்கள் ஒரு அதே 500 ஸ்கொயர் ஃபீட் வீடை 10 லட்ச ரூபாயிலையும் பண்ணலாம், 20 லட்ச ரூபாயிலையும் பண்ணலாம், 30 லட்ச ரூபாயிலையும் பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய ஸ்பெசிஃபிகேஷன், ஆமாம், நம்மளுடைய ஒவ்வொரு ஆளுடைய தேவைகளை பொறுத்து. இப்போ சிலர் வந்து மாடுலர் கிச்சன் கேட்பாங்க, அது இருந்தால் தான் நான் வீட்டில் இருப்பேன்பாங்க. அப்படியெல்லாம் போகும்போது பட்ஜெட் கூடும். நம்ம நார்மலாக குவாலிட்டி வைஸாக பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணலாம் சார். சார் இப்போ நம்ம நேயர்களுக்கு, இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நேயர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இந்த இடத்துல வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா
ஒரு வீடு கட்டணும்னாலே அதுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார செலவு ஆகுங்கிற கட்டத்துல ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தாலே ஒரு வீடு, ஒரு தரமான ஒரு குவாலிட்டியான வீடு நீங்க கட்ட முடியும். அதுவும் நல்ல ஒரு உயர்தரமான ஒரு மெட்டீரியல் வச்சு நீங்க கட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வீட்டுடைய கட்டமைப்புகள் எப்படி இருக்கும், அதனுடைய அறைகளுடைய வசதிகள் எப்படி இருக்கும், அதனுடைய மெட்டீரியல்ஸ் சாரி அதனுடைய நீங்க வந்து அதனுடைய ஃப்ளோரிங்ஸ் எப்படி இருக்கும், உள்ள அலங்காரங்கள் எப்படி இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஸோ ஒரு குடும்பம் வசிப்பதற்கான எல்லா வசதிகளோட அந்த வீடுகள் இருக்குமா, ஸோ அதை பத்தி நீங்க கொஞ்சம் மக்களுக்கு நம்ம கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். அதாவது இப்போ நமக்கு தரமான ஐஎஸ்ஐ பொருட்களை வச்சு குவாலிட்டியான ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டி வைஸான ஸ்டீலு, வுட்டு எல்லாமே போட்டு நம்ம 100% குவாலிட்டி, அது மட்டும் தான் முக்கியம், வேற எதுவுமே இல்லை, தேவையில்லை. அந்த அளவுக்கு நம்ம 10 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு நடுத்தர மக்கள், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி இருக்கிறதுக்கு கண்டிப்பாக பண்ண முடியும். இதில் நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. நம்ம ஒரு ஹால், ஒரு 10க்கு 11, 11க்கு 10 ஒரு ஹால், அதுக்கடுத்தது 11க்கு 10 ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், 10க்கு 10 ஒரு கிச்சன், ப்ளஸ் ஒரு டாய்லெட் வந்து பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட். இது போக என்ன ஒரு காமன் டாய்லெட், ரெஸ்ட் ரூம் மாதிரி. ஏன்னா கண்டிப்பாக காமன் டாய்லெட் தேவை இருக்குது இன்னைக்குள்ள காலகட்டங்களில், கண்டிப்பாக அது நம்ம தேவை இருக்குது. அது வீட்டுக்குள்ளே இருந்து போகிற மாதிரி யூஸ் பண்ணுறது மாதிரி ஒரு காமன் டாய்லெட். ஃப்ரண்டில் வந்து இப்போ ஹாலுக்கு ஃப்ரண்டில் ஒரு சின்ன சிட் அவுட், அதாவது ஈவினிங் டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்காண்டி ஒரு சின்ன சிட் அவுட். இதெல்லாம் வச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு 450லேருந்து 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள நல்ல முறையில் நல்ல தரமான மெட்டீரியலை வச்சு அருமையாக, அதாவது 100% குவாலிட்டியோடு நம்ம பண்ணி கொடுக்கலாம். அது மாதிரி இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு சின்ன ஷோகேஸ், திங்ஸ் வைக்கிறது மாதிரி, அதாவது கிஃப்ட் ஐட்டங்கள் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு புக் ரேக்கு, இது பெட்ரூமில் ஒரு கப்போர்டு, அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் அந்த இது வைக்கிறது. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கபோர்டு தனித்தனியாக பிட்டா, அதாவது மொத்தமாக ஒரே கபோர்டு ஒரே பார்ட்டில் வைக்கும்போது யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பீஸாக ஒரு 2 இடத்துல, இல்லை அட்லீஸ்ட் ஒரு 3 இடத்துல வைக்கலாம். அதே மாதிரி டாய்லெட்டுக்கு என்னென்ன ப்ரொவிஷன் தரமாக, அதாவது டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நமக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருக்கும், நம்ம அட்டாச் டாய்லெட்டில் பார்த்தீங்களா. என்ன ஒன்று காமன் டாய்லெட்டில் வந்து இந்தியன் டாய்லெட் வரும். ஏன்னா எல்லா மக்களும் யூஸ் பண்ணுறது மாதிரி. சிட் அவுட்டில் வந்து ஹேண்ட் ரைல்ஸு. இது போக மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு வீட்டுக்கு வெளியே ஒரு ஸ்டேர் பண்ணி கொடுக்கலாம். தரமான பொருட்களை வச்சு நல்ல முறையில் அவங்களோட கம்ஃபர்டபுளாக இருக்கிறது மாதிரி. இப்போ ஃப்ளோரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்பிள் இல்லை மார்பனைட், அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ். மார்பிள் கேட்குறாங்கன்னா மார்பிள் வந்து லைஃப் லாங், மார்பனைட் வந்து அது ஒரு சர்டன் பீரியட் வரை போகும், நல்லா இருக்கும், அதுக்கு பிறகு வந்து இதாகும். ஆனால் மார்பிளுங்கிறது வந்து லைஃப் லாங்காக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய தேவையை பொறுத்து ஃப்ளோரிங்கு, பெயிண்டிங்கு, இன்டீரியர் ஒர்க்கு பண்ணி கொடுக்கலாம். நம்ம தரமான பில்டிங்காக பண்ணலாம் சார். ஸோ இந்த 10 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளாலே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளோரிங்லேருந்து இன்டீரியர்லேருந்து பெயிண்டிங்கு, ப்ளம்பிங்கு, அப்புறம் கார்பென்ட்ரி எல்லா வேலையும் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்குறீங்க சார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த லேண்ட் வந்து எப்படி, அதை வந்து இந்த பட்ஜெட்டில் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அந்த லேண்டை வந்து அவங்க கையில் எவ்வளோ லேண்ட் இருக்கணும், அந்த மாதிரி டீட்டெயில் லேண்ட் அவங்க வந்து இதுக்குள்ளே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே அந்த லேண்டு வந்துருமா, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்க சார். லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு தவிர்த்து தான் வரும். லேண்ட் வந்து மினிமம் நமக்கு வந்து ஒரு 2 சென்ட் லேண்ட் இருக்கணும், ஒரு 1.5 சென்ட் லேண்டாவது மினிமம் இருக்கணும். மினிமம் இருந்தால் மட்டும்தான். இப்போ நம்ம பில்டிங்கை சுற்றி வரணும், அதாவது பேசேஜ் நம்ம வீட்டை சுற்றி நம்ம வந்து அந்த காத்தோட்ட ஏர் ஃப்ளோ வந்து வீட்டுக்குள்ளே வரணும். அதுக்கான ஸ்பேஸ் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். மினிமம் வந்து 1.5 சென்ட் இடம் இருந்தால் நம்ம தாராளமாக பண்ணலாம் சார். அதுக்கு மேலே இருக்கிறது நம்ம பண்ண முடியாதுன்னா அதுக்கு மேலே இருந்து நம்ம அது கணக்கு பண்ணி பண்ணுவோம். பட் ஆனால் 1.5 சென்ட் இடம் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் நம்ம ஒரு 450 500 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு பண்ணி கொடுக்கலாம் சார். அப்புறம் வந்து இந்த வங்கி கடன், அதாவது பேங்க் லோன் எடுத்து வந்து வீடை வந்து நிறைய பேர் வந்து கட்டுறாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து இந்த பேங்க் லோனை வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாமா, அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்களா?
ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார் பேங்க் லோன் நம்ம வாங்கி கொடுக்கலாம். இப்போ கவர்மெண்ட் பேங்க் ஆதரைஸ்டு பேங்க்லேயும் பண்ணி கொடுக்கலாம், ப்ரைவேட் பேங்க்லேயும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் பேங்க்கில் நம்ம பண்ணும்போது அந்த கஸ்டமருக்கு கண்டிப்பாக ஐடி பேப்பர் கேட்பாங்க. அந்த பேங்குடைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே அவங்க சைட்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். ப்ரைவேட் பேங்க்கில் போகும்போது அந்த சில ஃபார்மாலிட்டிஸ் இல்லாமல் பண்ணுறாங்க. ஐடியில் செல்ஃப் எம்ப்ளாயாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஐடி இருக்காது, அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. எது பண்ணாலுமே பிளான் அப்ரூவலுங்கிறது கம்பல்சரியான விஷயம். கண்டிப்பாக பிளான் அப்ரூவல் வேணும், பில்டிங்கு பிளான் அப்ரூவல் வேணும். சரி, அது ஒரு வங்கி கடனுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டுக்கான பிளான் அப்ரூவல் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ வந்து வீடை வந்து நம்ம லேண்ட் வச்சுருக்கோம், அந்த லேண்டில் வந்து நீங்கள் சொல்லும் போது ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து அந்த வீடை வந்து அழகாக கட்டிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த வீட்டோட லைஃப் எப்படி சார் இருக்கும்? எத்தனை வருஷம் அந்த வீட்டுக்கான லைஃப் இருக்கும்? இப்போ நிறைய பேர் வந்து என்ன ஒரு சந்தேகம் கேட்குறாங்க, 10 லட்ச ரூபாயில் நம்ம பண்ணுற போது இவங்க வந்து தரமான மெட்டீரியல் சொல்கிறாங்க, பட் அந்த மெட்டீரியலுக்கான லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் கண்டிப்பாக இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க சார். சார், அதாவது எப்படின்னா மெட்டீரியல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி குவாலிட்டியான மெட்டீரியல். அதே மாதிரி இப்போ 10 லட்ச ரூபாயில் வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி இன்னைக்கு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து நாளைக்கு கல் கட்டி முடிக்க போகிறது கூடாது. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சர்டன் பீரியட் பிரேக் விட்டு அந்த பில்டிங்கை வந்து கியூரிங்லேருந்து எல்லா விஷயங்களும் கவனித்து அதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு தான் நம்ம பில்டிங் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஹேண்ட் ஓவர் பண்ணது மினிமம் வந்து இப்போ நாம் இதுவரை இத்தனை வருஷம் பண்ணியிருக்கக்கூடிய பில்டிங் எல்லாமே 25 இயர்ஸ் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் தான் பண்ணியிருக்கிறோம். கேரண்டியாக சொல்லுவேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ். அதனால ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி கட்டக்கூடிய வீட்டில் என்னென்ன வசதிகள்லாம் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஒருத்தர் வந்து இப்போ வந்து நம்ம இந்த லோ பட்ஜெட் வீடு இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பட்ஜெட் வந்து அவர் செலவு பண்ண தயாராக இருக்கிறார். அப்போ அவர் வந்து சில என்ன சொல்கிறது, அவருக்கு சில ஐடியாலஜிஸ் இருக்கும். ஸோ அவருக்கு இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும் அப்படிங்கும்போது அவருக்கான நிறைய ஐடியாலஜிஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பாரு. பட் அவருக்கான பட்ஜெட்டை வந்து நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறீங்க? ஒருத்தருக்கு வந்து ஒரு லிமிடேஷனும் இருக்கும், எனக்கு இவ்வளோ ரூபாயிலேருந்து இவ்வளோ ரூபாய்க்குள்ள கட்டி முடிக்கணும், பட் எனக்கு இந்த மாதிரி வசதிகள்லாம் வேணும் அப்படின்னு உங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அவங்களுடைய இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி அவங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி அந்த வீடை வந்து நீங்கள் அவங்களுக்கு கன்சல்ட் பண்ணி கொடுக்குறீங்க? ஸோ அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், இப்போ நம்ம ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோன்னாலே இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து பிளான் போட்டு அந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண கேட்குறாங்கன்னாலே ஃபஸ்ட்டு நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் என்னென்ன உங்களுக்கு தேவை அந்த வீட்டில். இப்போ உங்களுடைய பட்ஜெட் அடுத்தது. இப்போ சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு பட்ஜெட்டை பற்றி ப்ராப்ளம் இல்லைன்னு நிறைய கஸ்டமர்ஸ் என்கிட்டயே பேசியிருக்காங்க. நான் அவங்களுக்கும் வீடு பண்ணியிருக்கிறோம். ஒரு சில கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு இதுதான் பட்ஜெட் என்பாங்க. எனக்கு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வேணும், அதோடைய மேக்சிமம் பட்ஜெட் இவ்வளோ தான்பாங்க. அப்போ அவங்களுடைய தேவை என்ன? இப்போ அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் வீடுங்கிறதே இன்னைக்கு வந்து கனவு தான். அந்த கனவு உலகத்தில் அவங்க வந்து நிறைய திங்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய கனவு உலகத்தில் வாழ்ந்திருப்பாங்க. இப்படி எனக்கு வீடு இருக்கணும், இப்படி ரூம் இருக்கணும், இப்படி ஹால் இருக்கணும், இப்படி பெட்ரூம் இப்படி இருக்கணும், கிச்சன் வந்து இப்படி இருக்கணும், சிட் அவுட் இப்படி இருக்கணும், கார் பார்க்கிங் இப்படி இருக்கணும், மேலே வந்து மொட்டை மாடி இப்படி இருக்கணும்லாம் நிறைய திங்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய தேவை என்ன இருக்குதோ அதை முதல்ல நாங்கள் கேப்சர் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்களுடைய தேவைக்கு ஆன பொருள் என்னென்ன பொருள் அவங்க மெட்டீரியல்ஸ் கேட்குறாங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கபோர்டு எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, மாடுலர் கிச்சன் கேட்பாங்க, ஃபால் சீலிங் கேட்பாங்க, சில கஸ்டமர்ஸு லைட் ஃபிட்டிங்ஸ் கேட்பாங்க. லைட்னா நம்ம நார்மலாக போடக்கூடிய லைட்டை விடவும் கூடுதல் லைட் கேட்பாங்க. இப்போ வந்து டிஃப்ரெண்ட் லைட்டு, கலர் லைட்டு இப்படியெல்லாம் கேட்குறாங்க. அப்படி வரும்போது அவங்களுடைய தேவை என்ன, எவ்வளோ வருது, என்னென்ன தேவை, அந்த தேவையுடைய குவான்டிட்டி எடுத்துருவோம். குவான்டிட்டி எடுத்து அதை கால்குலேட் பண்ணி அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே நிற்குமா நிற்காதா. இப்போ சிலர் சொல்லக்கூடிய பட்ஜெட்டுக்குள்ளே நிற்குமா நிற்காதாங்கிறத அவங்களுக்கு ஒரு 1 or 2 days எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். சார், இந்த நீங்கள் கேட்கக்கூடிய மெட்டீரியலுக்கு இந்த பட்ஜெட் வருது, என்னன்னா நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய பட்ஜெட் இதுக்குள்ளே நிற்கும்.
சிலர் நிற்காம இருக்கும். அப்போ அவங்கள்ட்ட சொல்லுவோம், சார் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பட்ஜெட் வரும், தேவைப்படும், அமௌண்ட் கூடுதல் இவ்வளோ எக்ஸஸ் ஆகுது. அதே மாதிரி சிலர் வந்து எக்ஸ்டீரியர் கேட்குறாங்க. எக்ஸ்டீரியர் வந்து பேலஸ் டைப் பண்ணுறோம், கிளாஸ் ஒர்க் பண்ணுறோம், டைல் ஒர்க்கில் எக்ஸ்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணுறோம், எலிவேஷன் ஒர்க்கு. அது வந்து ஒவ்வொரு எலிவேஷன், இப்போ நார்மல் எலிவேஷன் ஆகுன்னா நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு போயிடுவோம், நாங்கள் சொல்லக்கூடிய அந்த ரேட்டுக்குள்ளே கொண்டு போயிடும். சிலர் வந்து வேற மாதிரி எலிவேஷன்லாம் கேட்பாங்க, நிறைய ஆர்ச்சி பார்டர் ஒர்க்கு இதெல்லாம் கேட்கும்போது அதுக்கு என்ன குவான்டிட்டி வருதுங்கிறத அவங்களுக்கு டிசைன் பண்ணி அந்த டிசைனை வச்சு அவங்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணுறது சார். ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் தான் நம்ம பட்ஜெட்டை கோட் பண்ணுறோம் சார். இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ வந்து ஒருத்தருடைய ரெக்யூர்மெண்ட்ஸ் சொன்ன உடனே இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா, பிளானிங் போட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அவருடைய வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் 3D ஸ்ட்ரக்சராக காட்ட ஆரம்பிச்சிருவீங்க. 3D வீடியோஸ்லாம் அனிமேட் பண்ணி உங்களுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் கேட்ட மாதிரி என்னென்ன பொருட்கள்லாம் வரும் அதை வச்சு அவங்களுக்கு ஒரு லைவாக இப்போ வந்து காட்டலாம். 3D மூலமாக அந்த வீடை வந்து லைவாக அவங்களுக்கு ஷோ பண்ணி காட்டலாம். ஸோ நீங்கள் வந்து சாரோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். பிரீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம். ஸோ அவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சாரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். தமிழ்நாடு முழுக்க அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு வீடை வந்து அவங்க வந்து பண்ணி தருவாங்க. ஸோ அதில் உங்களுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னீங்களாலுமே அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பட்ஜெட்டே 10 லட்ச ரூபா அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய்க்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சார் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள அவங்களுடைய தேவைகளை எவ்வளோ தூரம் அவங்க வந்து பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து பண்ணி தந்துருவாங்க. அதை ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு ஒரு 3D வீடியோவாகவும் 3D அனிமேஷனாகவும் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுவாங்க. ஸோ அதை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். உங்களுக்கான ஒரு தரமான வீடு வந்து நீங்கள் எப்படி கட்ட போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆரம்பிக்கலாம் சார். அப்புறம் வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க, பால் காய்ச்சலாம் முடிச்சாச்சு. ஸோ வீடு வந்து அவங்க கைக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து அந்த ஃபர்தர் மெயின்டெனன்ஸ் ஒர்க் என்னெல்லாம் இருக்கும், ஸோ அதில் என்ன மாதிரியான ப்ராப்ளங்கள் அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணி கொடுக்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். சார் இப்போ நமக்கு வீடு கட்டி முடித்து பால் காய்ப்பு நடத்துறதுக்கு முந்தின நாள் நம்ம எல்லாமே அந்த வீட்டில் உள்ள A to Z என்னென்ன வச்சிருக்கிறோம், என்னென்ன இருக்குது, என்ன ப்ரொவிஷன் பண்ணியிருக்கிறோங்கிறத நம்ம கஸ்டமருக்கு சொல்லிடுவோம். டீட்டெயிலாக அவங்க கிட்ட வச்சு டெமோ காணிச்சு கொடுத்துருவோம். அவங்கள்ட்ட வச்சு ஒரு லைட்டாக இல்லை ஒரு ஃபேனு, ஒரு க்ளோசெட் வச்சிருக்கக்கூடிய இடம், டேப் வச்சிருக்கக்கூடிய இடம், செப்டி டேங்க் இருக்கக்கூடிய இடம், டேங்க் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். பண்ணினாலுமே என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அது வர, அதாவது வீடுக்கு பாதுகாப்பு வர நம்ம லேபர்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே நம்ம லேபர்ஸுக்கும் நமக்கும் மட்டும்தான் எல்லா டீட்டெயிலும் தெரியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 99.9% எங்களுக்கு தான் தெரியும். அவங்க வீட்டுக்குள்ளே குடியேறி 1 month வர அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த கன்ஃபியூஷன்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம். அவங்களுக்கு தேவையான டவுட்டுகள் கேட்பாங்க, பாயிண்ட்டுகள், சுவிட்ச் பாயிண்ட்டுகள், அப்புறம் டேப்பு, டேங்கு, அது நிறைய டவுட்டுகள் வரும். கண்டிப்பாக 1 மாதம் வர அவங்களுக்கு நிறைய டவுட்டு வரும். அந்த டவுட்டுகளை எல்லாமே கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறோம். மேக்ஸிமம் இதுவரை கட்டும் பில்டிங்கில் எந்த பில்டிங்கும் ப்ராப்ளம் இல்லை, இதுவரை வரல, இனியும் வராதுங்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்குது. நமக்கு ஒரு 6 months வரை கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து நமக்கு என்கொயரிஸு, கால்ஸ் வந்துட்டு தான் இருக்கும் எல்லா கஸ்டமருக்குமே. அதை நம்ம கண்டிப்பாக அவங்களுக்காண்டி ப்ரிஃபர் பண்ணி நம்ம பண்ணி கொடுக்க தான் செய்வோம் சார். ஸோ நேரில் இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா அவங்க வந்து வீடு கட்டி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக அந்த வீட்டில் வரக்கூடிய மெயின்டெனன்ஸ் வேலைகளையும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் அந்த மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது சர்வீசஸ் இருந்துச்சுனாலோ ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுனாலோ நீங்கள் அந்த இது வந்து அவங்க மூலமாக வந்து நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் இது வரைக்கும் அவங்க கட்டி கொடுத்த எந்த ஒரு வீடுகளையும் எந்த விதமான பிரச்சனைகளும் வந்ததில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையான நிறுவனமாக பிரீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நாகர்கோவிலில் வந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் பிரீஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி அவங்களோட டவுட்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே உங்களுடைய கமெண்ட் மூலமாக உங்களோட டவுட் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். நாங்கள் அதுக்கான ஆன்சர் வந்து நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பண்ணுறோம். சரி, இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக பதிலளிச்சு எங்களுடைய நேயர்களுக்கு தெளிவாக இந்த லோ பட்ஜெட் வீடு எப்படி கட்ட முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியாவை நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய அபிப்பிராயம் சொல்லுங்கள் சார். முதல்ல உங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிபாஸ் நீங்கள் அந்த சேனல் வச்சுருக்கீங்க, அந்த சேனல் வழியாட்டு என்னுடைய இன்னைக்கு இன்டர்வியூ எடுத்து வீடியோ ப்ரொமோட் பண்ண போகிறீங்க. அதுக்கு அந்த சேனல்
உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறீங்க, நிறைய வியூவர்ஸ் இருக்கிறீங்க. அவங்களுக்கு இதை பார்க்க இன்னும் மேலும் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் வரும்போது அவங்க பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுடுறேன் சார். அதுக்கப்புறம் இனி ஃபர்தராக இப்போ சார் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு இருக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி எந்த டவுட்டு எனி டைம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. என்னுடைய காண்டாக்ட் நம்பர் சார் கொடுப்பாங்க. ஃபர்தராக என்ன டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை சார்ட்ட கமெண்ட் செக்ஷனில் வர கேளுங்க. கண்டிப்பாக நான் எந்த டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுக்குறோம். எங்களை நம்பி வாங்க, உங்கள் கனவு இல்லத்தை திருப்திகரமாக அமைச்சு தர்றோம். ஸோ நேர்களே, உங்களுக்கான கனவு இல்லம் கண்டிப்பாக கைகூட போகுது நம்ம பிரீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரீஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட் எல்லாமே கேட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கீழே இருக்கக்கூடிய ரெகுலர் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான மக்களுக்கு பயனுள்ள பல தகவல்கள் நம்ம சேனல் மூலமா ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். பல வீடியோக்கள், பல நிகழ்ச்சிகள் நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நேர்களே. நன்றி, வணக்கம்.